மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தினுடைய முக்கிய சிந்தனையாளர். ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பிறகு அவரது சீர்திருத்த பணிகளை தொடர்ந்து வளர்த்தவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன்மொழிந்தார். தொடக்கத்தில் எதுவுமில்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார், அவர் ஒருவரே உண்மையின், எல்லையற்ற ஞானத்தின், நட்பண்பின், சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கிணை யாருமே இல்லை. நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. அவர் கூறிய இந்த கொள்கைகள் இந்திய சமுதாய ஒற்றுமை, சீர்திருத்தம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்கின. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி மோனோதிசம், ஒரே கடவுள் கொள்கை. இதை மறக்காமல் நினைவு வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த முக்கிய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடவுள் கொள்கை. தேவேந்திரநாத் தாகூரினுடைய கருத்துப்படி மனிதனின் வீடு பேறு எதனை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கடவுளை நம்பி வணங்குதல். அப்புறம் தேவேந்திரநாத் தாகூருடைய கொள்கைக்கு எது பொருந்தது அப்படின்னா, கடவுள் ஒருவரே, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். தேவேந்திரநாத் தாகூர் யாரினுடைய சீர்திருத்த பணிகளை தொடர்ந்து முன் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராய். தேவேந்திரநாத் தாகூருடைய கொள்கைகள் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிரம்ம சமாஜம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.